இங்க பாருங்க, இன்னைக்கு மாரி பீட்டி வீட்டில் வந்து களியும் கருவாடும் செய்ய போறோம். எங்க பேர பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதாவது மண்பானில் வந்து இந்த மாதிரி களி செஞ்சா ரொம்ப நல்லது, உடம்புக்கு நல்லது. பழைய செய்யற களிங்கிறவனா எங்க பேர பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப களிங்கிறவோட எப்படி செய்யணும்னு பார்ப்போமா? களிக்கு உழவச்சிட்டோம். இந்த உலை கொதிக்கிறதுக்குள்ள நம்ம வந்து கருவாடு வறுத்து கொஞ்சம் லேசா கருவாடு வறுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் வறுத்துட்டு இந்த மாதிரி 3 வாட்டி அலசி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க. உலை நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம மாவு போட்டு களி கிளறுவோம். இப்ப இந்த ஒத்த துடு போட்டு இப்படி நல்லா இப்படி பண்ணணும். துடு போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு துடு போட்டு இப்படி நல்லா களி வந்து நல்லா கிண்டி விடணும். ஆயா களி கிண்டிட்டியாயா? ரொம்ப பசிக்குது. ரொம்ப பசிக்குது தாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயா களி கிளறிடுவா. உட்காருங்க. இப்போ பாருங்க, ஒரு களி வெந்துருச்சு. அடுத்தது மறு தண்ணி ஊற்றணும். நல்லா ஒரு 5 நிமிஷம் திருப்பி விடணும். அப்படி பேர பிள்ளைங்க பசியில் ரொம்ப பறக்குதுங்க. இப்போதான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தாங்க. வந்ததுமே ஆயா எனக்கு களி கிண்டி கொடுன்னு என் பேர பையன் கணேஷ் பையன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அதனால தான் இன்னைக்கு அவங்களுக்காக தான் மெனக்கெட்டு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். களி வந்து நல்லா நல்லா துடுப்பெல்லாம் நல்லா கட்டி விலகாமல் செய்யணும். அப்போ தான் நம்ம சாப்பிட முடியும். கொஞ்சம் இதாக பண்ணால் கட்டி விழுந்துடும். அதனால் பதமாக செய்யணும் களி. இப்போ வந்து அடுப்பு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். களி வெந்துருச்சு, கொஞ்சம் அடுப்பை கம்மி பண்ணிக்கலாம். அப்போ தான் களி வந்து தேயாமல் இருக்கும். எடுத்துட்டு இப்போ இந்த ஒரு துடுப்பால் நம்ம நல்லா கொஞ்சம் இழுத்து கிண்டணும். இழுத்து கிண்டா நல்லா வாழனார் மாதிரி களி வரும். பிள்ளைங்க நல்லா வருவாங்க, இன்னொரு சேர்ந்து சாப்பிடுவாங்க. சுரணேஷ், அந்த ஆட் பாக்ஸ் எடுத்து வைத்தாங்க, களி முட்டு போடலாம், சாப்பிடுவீங்க. கொண்டாத்தாங்க சாப்பிடலாமாயா? 5 நிமிஷம் நீங்க கருவாடு எடுத்துட்டு நம்ம சாப்பிடுவோம். இப்ப நம்ம ஒரு உருண்டை பிடிச்சி நம்ம ஹாட் பாக்ஸ்ல போட்டுக்குவோம். பாருங்க, இப்ப உருண்டை பிடிச்சி இதில் வைக்கணும். களி மூட்டி ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கருவாடு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறோம் வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். கருவேப்பிலை போட்டு வெங்காயம் ஆஞ்சி போடணும். அப்படியே கொஞ்சம் நாளாக வதக்கணும். செந்நிறமாக வரும்போது கொஞ்சம் வதக்கணும். அடுத்தது கொஞ்சம் தூளுப்பு லைட்டாக போடணும். வெங்காயத்துக்காக தூள் போட்டுக்கணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் உண்டுன்னு போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கருவாட்டுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இப்போ வெங்காயம் கொஞ்சம் வணங்கிருச்சு. பாருங்க, கொஞ்சமாக ஒரு தக்காளி பழம், அந்த கட் பண்ண தக்காளி பழத்தை போட்டுக்குவோம். பாருங்க, புளி ஒரு கொஞ்சமாக நம்ம ஊற வச்சுக்கணும். புளி ஊற வச்சு நம்ம அதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் வணங்கிருச்சு. அடுத்தது நம்ம கருவாடை எடுத்து இந்த வெங்காயத்தில் போட்டு நல்லா வதக்கணும். பாருங்க, அந்த வதக்கின வெங்காயத்தில் இந்த கருவாடை நம்ம சேர்த்துக்கணும். பாருங்க, லைட்டாக உப்பு லைட்டாக போடுறோம். அடுத்தது கொஞ்சமாக ஒரு மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக சேர்த்துக்கணும் பெருங்காயம். மல்லித்தூள் லைட்டாக சேர்த்துக்கணும். லைட்டாக கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துக்கணும். அவ்வளோதான், டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் தூள். இப்போ நல்லா கொஞ்சம் வதக்கணும். கொஞ்சமாக லைட்டாக புளி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு
உப்பு காரம்லாம் இருக்கான்னு இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, கருவாடு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது களியும் கருவாடும் நம்ம சாப்பிடலாம். பிரினாசு தட்டல் போயிட்டாங்க, நம்ம சாப்பிடலாம் களியும் கருவாடும். ஆயா சீக்கிரம் சீக்கிரம் பசிக்குது. தாங்க வந்துட்டேன், ஒரு 2 நிமிஷம் ஆயா போட்டுருவேன். சாப்பிடு சளி. நல்லா சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு. சாப்பிட்டாங்க. ஆயா சூப்பரா இருக்குதாயா. சாப்பிடு, வயிறு நிறைய சாப்பிடு. இன்னும் வாங்கிக்க, சாப்பிட்டு. சூப்பராக இருக்குது. ஆயா செஞ்ச களியும் கருவோட அருமையாக இருக்குது. எல்லாரும் வந்து மண்பானையில் செஞ்சு சாப்பிடுங்க. களி கருவோட நல்லா இருக்குது. எந்த குழம்பு வச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும் மண்பானையில் செஞ்சால். ஆயா அடுத்த வீடியோவில் வரேன். பாய்.